அஞ்சல் தலையில் ஓவர் பிரிண்ட் என்றால் என்ன? ஒரு நாடு 2 நாடுகளாக பிரியும் போது பழைய நாட்டின் அஞ்சல் தலையின் மீது புது நாடு தனது பெயரை சீல் வைத்து பயன்படுத்தும். இதற்கு ஓவர் பிரிண்ட் என்று பெயர். தில்லையாடி வள்ளியம்மை காந்திக்கே விடுதலை உணர்வு ஊட்டினாங்க. இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே தன்னை இந்தியர்னு பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க. காந்தியோட உயிரையே காப்பாத்தி சத்தியாகிரகத்துக்கே விதையானாங்க தில்லையாடி வள்ளியம்மை. 2008 வள்ளியம்மாளுடைய நினைவாக டிசம்பர் 31 என்று ஒரு தபால் தலை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நன்றியோடு இவர்கள் எல்லாம் நினைவு கூறணும். மினியேச்சர் ஷீட்டில் திருமண அலங்காரம். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடக்கும் திருமணங்களில் மணப்பெண்ணின் உடை அலங்காரம் குறித்த அஞ்சல் தலைகளின் தொகுப்பு 2023 ஆண்டு வெளியிடப்பட்டது. நாட்டின் பெருமைக்கு வித்திட்ட G20 மாநாடு. 2023 ஆண்டுக்கான G20 அமைப்பின் மாநாடு இந்தியாவின் தலைமையின் கீழ் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் தில்லியில் நடைபெற்றது. இதனை ஒட்டி வெளியிடப்பட்டதே இந்த தபால் தலை. கோவிட் வாரியர்ஸ்க்கு ஒரு ராயல் சல்யூட். 2020 ஆண்டில் உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அயராது உழைத்து மக்களை பாதுகாத்த போலீசார், சுகாதாரத்துறையினர், துப்புரவு தொழிலாளர்கள், போக்குவரத்து, வங்கி, தபால் துறையினர் போன்ற அரசு ஊழியர்களை அங்கீகரிக்க இந்த தபால் தலையானது வெளியிடப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை தபால் தலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் பல்வேறு உயிரினங்கள் மற்றும் அதன் சிறந்த உயிர்கோள அமைப்பை சிறப்பு செய்யும் விதமாக இந்த தபால் தலையானது 2020 வெளியிடப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடா பழங்குடியின பெண்களின் கைவண்ணத்தில் கருப்பு மற்றும் சிகப்பு நூல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட தோடா எம்ப்ராய்டரியின் சிறப்பை பறைசாற்ற 2019 வெளியிடப்பட்ட தபால் தலை இது. மனம் பரப்பும் காஃபி தபால் தலை. நறுமணமூட்டப்பட்ட தபால் தலைகளின் வரிசையில் 2017 ஆண்டு காஃபி தபால் தலையானது வெளியிடப்பட்டது. மனதை மயக்கும் தஞ்சாவூர் ஓவிய தபால் தலை. இந்திய அரசாங்கத்தால் புவிசார் குறியீடு வழங்கி அங்கீகரிக்கப்பட்ட தென்னிந்திய ஓவிய பாணிகளில் ஒன்றான தஞ்சாவூர் ஓவிய பாணியின் பெருமையின் சின்னமாக இத்தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது. இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க காலகட்டத்தில் பெண்கள் கலைஞர்களாக மேடையேறும் வழக்கத்திற்கு தடை இருந்தது. இந்த பெண்ணடிமை வழக்கத்தை உடைத்தெறிந்து முதல் பெண்ணாக மேடையேறி தனது மகத்தான திறமையால் இளம் வயதிலேயே ஒரு இசை புரட்சியை நிகழ்த்தி காட்டியவர் இசை பேரறிஞர் DK பட்டம்மாள் அவர்கள். இந்தியா விடுதலை பெற்ற தினத்தன்று அகில இந்திய வானொலியில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்கிற தேசபக்தி பாடலை பாடி அனைவரையும் மகிழ்ச்சியில் மூழ்க செய்த இவர் ஒரு இசை சகாப்தம். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இளகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு தென்னிந்தியாவை ஆண்ட பல்லவர்களின் துறைமுக நகரம் மகாபலிபுரம். 1887 ஆண்டு மெட்ராஸ் துறைமுக வளர்ச்சியின் ஒரு பகுதியாக
மகாபலிபுரத்தில் ஒரு கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டது. இந்திய அஞ்சல் துறையால் 2012ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 2 கலங்கரை விளக்க தபால் தலை தொகுப்பில் இந்த மகாபலிபுர கலங்கரை விளக்க தபால் தலையும் ஒன்று. செம்மொழியாம் தமிழ்மொழி. இந்திய அரசு 2004ஆம் ஆண்டு தமிழ்மொழியை அதன் சொற்களஞ்சிய மற்றும் இலக்கிய வளத்தின் அடிப்படையில் செம்மொழியாக அங்கீகரித்தது. 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற கோவை உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டின் நினைவாக இந்த தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது. டிவிஆர் நினைவு தபால் தலை. டிவிஆர் என்று அன்பாக அழைக்கப்படும் டிவி ராமசுப்பையர் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தினமலர் நாளிதழின் நிறுவனர் ஆவார். சமூகத்தில் நலிந்த வகுப்பினர் மற்றும் ஏழைகளின் உரிமைகள் மேம்பாட்டிற்காக பணியாற்றிய டிவிஆரின் நினைவாக 2008ஆம் ஆண்டு இந்திய அஞ்சல் துறை இத்தபால் தலையை வெளியிட்டது. சாண்டல்வுட் தபால் தலை. சந்தன மரம் காணப்படும் நாடுகளில் இந்தியாவும் முக்கியமான ஒரு நாடு. இதனை சிறப்பு செய்யும் விதமாக முதல் நறுமணமூட்டப்பட்ட தபால் தலையாக சந்தன தபால் தலையை 2006ஆம் ஆண்டு இந்திய தபால் துறை வெளியிட்டது. எம்எல் வசந்தகுமாரி நினைவு தபால் தலை. 1941ஆம் ஆண்டு தனது 13 வயதில் பெங்களூரில் முதல் தனி இசை கச்சேரியை தொடங்கிய மெட்ராஸ் லலிதாங்கி வசந்தகுமாரி பின்னர் அனைவராலும் எம்எல்வி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். இவரது நினைவு அஞ்சல் தலை 2018ஆம் ஆண்டு இந்திய தபால் துறையால் வெளியிடப்பட்டது. இத்தபால் தலை கண்காட்சியில் பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும், இதனை ஊடக வாயிலாக அனைவருக்கும் கொண்டு சேர்த்த தினமலர் நாளிதழுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.